Peacemakers of Christo. இன்று உன் வாழ்க்கையில் நீ புறக்கணிக்கப்பட்டவரா இல்லை முக்கியமான நபராக மாறினாயா? மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 42வது வசனத்துல இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆனா ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாய் ஆயிற்று. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, உம்மையே துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. நீங்க எங்க வீட்டு ராஜா ஆண்டவரே. நீர்தான் எனக்கு அப்பா ஆண்டவரே, நீர்தான் எனக்கு அம்மா ஆண்டவரே, நீர்தான் எனக்கு அண்ணனும் தம்பியும், நீர்தான் எனக்கு அக்காவும் தங்கையும் ஆண்டவரே. என் தாத்தா நீர்தான், என் பாட்டியும் நீர்தான் ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்முடைய வம்சாவளியில் பிறந்தவன் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உம் பிள்ளையாக இன்று அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, அன்றைய நாளிலே இந்த உலகம் எல்லாம் உன்னை புறக்கணித்தது ஐயா. ஆண்டவரே, நீ கட்டிடத்திற்கு புறக்கணிக்கப்பட்ட கல்லாக மாறினீர் ஐயா. ஆண்டவரே, நீ சிலுவையில் ஏற்றப்பட்டீர் சுவாமி. இயேசுவே, அந்த சிலுவையில் தொங்கவிடப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, அந்நாளிலே மனிதன் உணரவில்லை ஆண்டவரே, அந்த சிலுவைக்கே அடையாளம் நீராக மாறுவீர் என்று. ஆமாப்பா, அன்று அந்த சிலுவை ஆண்டவரே எல்லாரையும் தண்டிக்கிற சிலுவையாக மாறியது ஆண்டவரே. மனிதன் உணரவில்லை ஆண்டவரே. அதுதான் அந்த சிலுவைதான் மனிதனை காப்பாற்றுகிற சிலுவையாக மாறுகிறது என்று மனிதன் உணரவில்லை சுவாமி. ஏசப்பா, எது மனிதனுக்கு சாத்தியம் இல்லையோ அதை ஆண்டவரே சாத்தியமாக்குகிற தேவன் நீர்தான் ஐயா. ஆண்டவரே, எது சாத்தியமோ மனிதனுக்கு அது சாத்தியம் இல்லாமல் ஆக்குற தேவன் நீர் ஒருவர்தான் சுவாமி. என் தெய்வீக கர்த்தாவே, இன்று கட்டிடக்காரர்களால் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, எனக்கு ஏனப்பா இந்த குடும்பத்தை கொடுத்தீர் சுவாமி. ஏசப்பா, என் தாயின் வயிற்றிலே என்னை ஏன் ஆண்டவரே படைத்தீர் சுவாமி. நான் உன்னிட்ட கேட்டேனாப்பா, என்ன இங்க பட என்று நான் கேட்டேனா? என்ன இந்த தாய்க்கு தான் கொடுன்னு நான் கேட்டேனா ஆண்டவரே? இயேசுவே, இந்த ஊர்ல தான் நான் பிறக்கணும்னு கேட்டேனா? இயேசுவே, இந்த கணவன் தான் எனக்கு கிடைக்கணும்னு கேட்டேன் ஆண்டவரே. இந்த மனைவி தான், இந்த மகள் தான், இந்த மகன் தான், இந்த மாமியார் தான் எனக்கு வேணும்னு கேட்டேனாப்பா. என்னை ஏப்பா அந்த உலகத்துக்கு படைச்சீங்க ஆண்டவரே? ஏசப்பா, என்னால வாழ முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் புறக்கணிக்கப்பட்ட கல்லா கிடக்கிறேன் சுவாமி. கைவிடப்பட்ட கல்லா கிடக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அனாதையா கிடக்கிறேன், விதவையா கிடக்கிறேன் ஐயா, வேலை இல்லாம கிடக்கிறேன் ஐயா, குழந்தை இல்லாம கிடக்கிறேன் சுவாமி. அப்பா, வாழ்க்கை இல்லாம கிடக்கிற ஆண்டவரே. என் கர்ப்ப பைய ஆண்டவரே ஒரு புழு கூட இல்லப்பா. ஏசப்பா, என்னை ஏப்பா படைச்சிர ஐயா? ஐயோ, இந்த உலகத்துல போராட முடியலையே. ஐயோ, இந்த மனிதர்கள் வாழ்க்கையில அப்பா நான் ஏன் நுழைந்தேன் சுவாமி? இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு? இந்த நோய் எனக்கு ஏன் வந்துச்சு? இந்த நஷ்டம் ஏன் வந்துச்சு? எனக்கு தொழில் மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது? ஏசப்பா, ஒண்ணுமே புரியலையா ஆண்டவரே? ஒரு ஞானமுமே இல்லையா அப்பா? இயேசுவே, எனக்கு கற்றுக் கொடுப்பார் யாரும் இல்லை, என்னை வழி நடத்துவார் யாரும் இல்லை சுவாமி. ஏசப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே. என் தெய்வ கர்த்தாவே, என் மேல இறக்க கொள்ளுங்கப்பா. என்னால வாழ முடியலப்பா ஆண்டவரே. நான் இன்று புறக்கணிக்கப்பட்ட கல்லாக, அடிக்கப்பட்ட கல்லாக, அவமானப்பட்ட கல்லாக, பலன் இல்லாத கல்லாக, வெறுக்கப்பட்ட கல்லாக, உடைக்கப்பட்ட கல்லாக, எரியப்பட்ட கல்லாக வாழ்கிறேன் சுவாமி. பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஏதோ வாழணும் அல்லவான்னு வாழ்றேன் ஆண்டவரே. என் மனசுல நிம்மதி இல்லப்பா, என் மனசுல சந்தோஷம் இல்ல. என் கணவன் என்ன புறக்கணிச்சுட்டான் ஆண்டவரே, என் மனைவி என்ன புறக்கணிக்கிறாள் ஆண்டவரே.
என் மகன் என் மகள் என்னை புறக்கணிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நான் இனிமேலும் மூலக்கல்லா மாறுவேனா தெரியலையா ஆண்டவரே. இயேசுவே, உற்ற உறவினர்கள் என்னை புறக்கணிச்சுட்டாங்க ஐயா. நான் யாருக்கு தேவையில்லாத கல்லா மாறிட்டேன் ஐயா. என்ன பாருங்க சுவாமி, என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. என்னால வாழவே முடியலையப்பா. ஏசப்பா, நான் பல வகையான கற்களால் இருந்தேன் ஆண்டவரே. என்ன பின்னாடி எப்போதும் நிறைய மனிதர்கள், நிறைய உறவுகள், நிறைய அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள் ஐயா. இன்னைக்கு அனாதையா கிடக்கிற ஐயா, எல்லாத்தையும் இழந்துட்டு கிடக்கிற ஐயா. ஏசப்பா, என் தெய்வமே, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு 4 செவுத்து மத்தியில படுத்துக்கிட்டு என்ன செய்யலாம், யார்கிட்ட பேசலாம், யாருக்கு போன் அடிக்கலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் இருளான கல்லிலே வாழ்கிறேன் சாமி. இயேசுவே, என் மீது கருணை கொள்ளுங்க ஐயா. இயேசுவே, நீர் மூளைக்கல்லாக மாறினீர். நான் மாறுவேனா மாற மாட்டேனா, இப்படியே செத்து போவேனா, மண்ணுக்கு போயிருவேனா தெரியலையாப்பா. அப்பா, என் வீட்டுல என் மனைவி என்ன தேடி வரணும் ஐயா. என் கணவன் என்ன தேடி வரணும் ஐயா. என் பெற்றோர்கள் என்ன தேடி வரணும் ஐயா. என் பிள்ளைங்க என்ன தேடி வரணும் ஐயா. அப்பா, என் அண்ணன் தம்பி என்ன தேடி வரணும் ஐயா. அக்கா தங்கைகளோடு நான் ஆண்டவரே நான் சேர்ந்து வாழணும் ஐயா. அப்பா, என்ன தேற்றுங்க ஐயா, என்ன வழி நடத்துங்க, என் மீது இரக்கம் கொள்ளுங்க, என் வீட்டு கல்லுகளை எனக்கு கொடுங்க சாமி. இயேசுவே, நான் இழந்த வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் மீது கருணை கொண்டு, என் மீது பாசம் கொண்டு, என் மீது பற்றுதல் கொண்டு, நீர் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் ஆண்டவரே நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு கொடுப்பீர் என்று மனதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும், குணமளிக்கும் திருப்பலியும், இறை இரக்கத்தின் ஜெபமாலை, அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், அன்றாட நவநாளிலும், குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு
நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல, கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தானை விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.